இந்த சைக்கோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பான் அப்படின்னா, இவனோட வைஃப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவன விட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே உங்க அப்பா கிட்ட பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். அதனால ரொம்பவே மென்டலி டார்ச்சர் ஆன இவனும் இந்த மாதிரி கேவலமான சைக்கோ வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 4 வயசு பையனும் இருப்பாங்க. அந்த பையன தன்னோட கஸ்டடியில எடுக்கிறதுக்காக கோர்ட்டுக்காக போகணும் அப்படின்றதுக்காக தான் ரோட்ல நின்னுட்டு இருப்பா. அந்த நேரத்துல தான் எங்க வீட்ல நாய்க்குட்டி இருக்கு. உங்க வீட்ல உன்னோட பையனுக்கு எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணை ஏமாத்தி தன்னோட மக வயசு இருக்க பொண்ணை இந்த மாதிரி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து அவளை இந்த மாதிரி கட்டி போட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவளை பிசிக்கலா அசால்ட் பண்றது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட ஈவையா இருக்கோ இல்லாம அவளை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஆனாலுமே இந்த பொண்ணோட அம்மா இவளை தேடுற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க அம்மா அந்த அளவுக்கு இவ மேல கேரிங்காவும் இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்ல இருந்து தன்னால எஸ்கேப் ஆக முடியலன்னு சொல்லி அவளுக்கு ரொம்பவுமே வருத்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் தன்னோட பையனோட நிலைமை நினைச்சு இவ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கா. திடீர்னு ஒரு நாள் இவளோட வயிறும் வீங்க ஆரம்பிக்குது. பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டம்பல் எடுத்து வந்து அந்த வயித்திலே போட்டு அடிச்சு அவளை அபார்ட் பண்ணது மட்டும் இல்லாம மோசமா மறுபடியும் அவளை அசால்ட் பண்றான். இந்த மாதிரியே யாருக்கும் தெரியாம இவளும் இந்த வீட்ல 3 வருஷம் இருந்துடுறா. அப்பப்ப இவனோட பொண்ணு வந்தாலுமே இவளும் சத்தம் போட்டாலுமே அது நாய் தான் சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இந்த பொண்ணை பத்திரமா இங்க மறைச்சு வச்சிட்டு இருக்கா யாருக்கும் தெரியாம. இந்த மாதிரி சமயத்துல இன்னொரு 20 வயசு பொண்ணையும் கடத்திட்டு வந்து இன்னொரு ரூம்ல கட்டி போட்டு அவளையும் பயங்கரமா அசால்ட் பண்றான். இந்த சைக்கோ யாருக்குமே தெரியாம இந்த வேலைய பண்ணது மட்டும் இல்லாம வெளியில எல்லார் முன்னிலையும் நல்லவனா நடிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து டிவில நியூஸ்ல வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணோட நியூஸ் டிவில எல்லாம் வந்தோம். போலீஸ் அவ்வளவு தூரம் தேடியும் யாருக்குமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இவனும் பத்திரமா இந்த பொண்ணுங்களை வீட்டுல வச்சிட்டு இருக்கான். இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் கீழே லிங்க்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க.